ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி கொய்யாக்காயை வச்சு பண்ணலாம். அதுக்கு கொய்யாக்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்றாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதை வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அது கூட பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் இது கூட நம்ம ஆட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம், பழமாக வேண்டாம். இந்த மாதிரி கொய்யாப்பழத்தையும் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொய்யாக்காயை மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப போட்டு மிச்சதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதில் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பர்வான ஒரு காம்பினேஷனாக இருக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.